ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த புதிய ஆண்டில் 2024 இந்த வருடத்தில் கூட அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புதிய ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்மளுடைய குடும்பத்திலும் நம்மளுடைய ஊழியத்தின் பாதையிலும் கர்த்தருடைய கண்கள் கூட இருந்து நம்மளை வழி நடத்தும். நம் கண்களை மூடி இந்த நாளில் இந்த புதிய ஆண்டுக்கான வார்த்தைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, மகிமையின் ராஜாவே, மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இங்கே 2 பேர் 3 பேர் கூடும்போது அங்கு இருப்பேன் சொன்னீரே. என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வேன் சொன்னீரே. இந்த வேளையில் நம்மை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா, நாங்கள் நம்மை நோக்கி பார்க்கிறோம். இம்மட்டும் உடைய கிருபையின் கண்கள் எங்கள் மீது இருந்ததப்பா. இம்மட்டும் ஆண்டவரை இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க செய்தீரே, நன்றி. நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரை. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையின் திராட்சரசம் மணவாளன் இயேசு தந்தார். உன்னத பாட்டு பாடி ஆவியிலே நிறைந்திடுவோம். மகிமையின் திராட்சரசம் மணவாளன் இயேசு தந்தார். உன்னத பாட்டு பாடி ஆவியிலே நிறைந்திடுவோம். சாரோனின் ரோஜா இயேசு ராஜா, சர்வலோகநாதா என் அன்பின் தேவா. சாரோனின் ரோஜா இயேசு ராஜா, சர்வலோகநாதா என் அன்பின் தேவா. மகிமையின் திராட்சரசம் மணவாளன் இயேசு தந்தார். உன்னத பாட்டு பாடி ஆவியிலே நிறைந்திடுவோம். கர்த்தரேசு கலந்து கொண்ட கானானூர் கல்யாணம், கர்த்தர் செய்த அற்புதத்தால் நிறைவடைந்தது கல்யாணம். கர்த்தரேசு கலந்து கொண்ட கானானூர் கல்யாணம், கர்த்தர் செய்த அற்புதத்தால் நிறைவடைந்தது கல்யாணம். தண்ணீரை திராட்சரசமாக்கி தந்தாரேசு, தண்ணீரை திராட்சரசமாக்கி தந்தாரேசு. தரணியெங்கும் அற்புதங்கள் நிகழ்த்துகின்றாரேசு, தரணியெங்கும் அற்புதங்கள் நிகழ்த்துகின்றாரேசு. சாரோனின் ரோஜா என் இயேசு ராஜா, சர்வலோகநாதா என் அன்பின் தேவா. சாரோனின் ரோஜா என் இயேசு ராஜா, சர்வலோகநாதா என் அன்பின் தேவா. மகிமையின் திராட்சரசம் மணவாளன் இயேசு தந்தார். உன்னத பாட்டு பாடி ஆவியிலே நிறைந்திடுவோம். உன்னத பாட்டு பாடி ஆவியிலே நிறைந்திடுவோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. முதலில் கூட நம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். அந்த நியூ கிரேஸ் டிவி மூலமாக ஆண்டவரை நம்மை பார்க்கிறோம் ஆண்டவரை. துதிக்கிறோம் துதிக்கிறோம். பார்க்கக்கூடிய ஜனங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீது ஆண்டவரை உங்களுடைய வல்லமை கடந்து போவதாக, உங்களுடைய பிரசன்னம் கடந்து போவதாக, உங்களுடைய ஆவியின் வல்லமை ரெட்டிப்பா ஊற்றுவீராக ஆண்டவரை. ரிபா நாம ஷகதலந்தலபா ஓ ரகதினி மகந்தலபா ஷகதாலபா ரகதானி மகந்தலபா. நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரை, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. 2024 உங்களுடைய ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாயிருக்கட்டும், ஒரு பாதுகாப்பான ஆண்டாயிருக்கும் இருக்கட்டும் ராஜா. எல்லா விதத்தில் ஆண்டவரை அவர்களை நீ சட்டைக்குள் மறைத்துக் கொள்ளும். இந்த ஊழியக்காரர்களை மறைத்துக் கொள்ளும், விசுவாசிகளை மறைத்துக் கொள்ளும். ஒவ்வொரு ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. மத்தேயு 10:20 படி பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்கும் பிதாவின் ஆவியானவர் பேசுவார். நீர் அடிமையோடு பேசுவீராக. ஹல்லேலூயா. லூக்கா 4:4 வாசிக்கிறோம். மனிதன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் சொன்னீர். உடைய வார்த்தையில் நாங்கள் பிழைக்கிறோம், உடைய வார்த்தையில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரை. நீங்க அடிமை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட உபாகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் மூலமாக அப்படியே நாம் இந்த வார்த்தையில் கடந்து செல்வோம். இந்த வார்த்தை அப்படியாக சொல்கிறது. அது உன் தேவனாய் கர்த்தர் விசாரிக்கிற தேசம்,
வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய் கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறோம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் நம் மேலே வைக்கப்பட்டிருக்கும். நம் எங்கே போகிறோமோ, எங்கே போயிட்டு வர்றோமோ, அவருடைய பார்வை நம்ம மேலே இருந்துகிட்டே இருக்குமாமா. உன் தேவனாய் கர்த்தரை விசாரிக்கிறார். நம்மளை ஒவ்வொருவரும் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை விசாரிக்கிறார். நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களுடைய ஊழியம் எப்படி இருக்குது, உங்களுடைய வேலை எப்படி இருக்கிறது, அப்படி விசாரிக்கிறார். ஊழியர் மூலமாக விசாரிப்பார், நம்ம ஜெபிக்கும் போது விசாரிப்பார், வேதத்தை திறக்கும் போது விசாரிப்பார். அவர் விசாரிக்கிற தேவன். அது மட்டும் இல்லை, அவருடைய கண்கள் நம்ம மேல் வைக்கப்பட்டிருக்கும். இந்த 2024 ஜனவரி மாதத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த டிசம்பர் முடியும், அவருடைய கண்கள், இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய கண்கள், எப்பொழுதும் அவருடைய கண்கள் இருக்கும். விசேஷமாக இந்த ஆண்டு முழுவதிலும் அவருடைய கண்கள் நம்ம மேலே இருந்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்துமா. நம்ம ஊழியத்துக்காக போகிறோமா, நம்ம சபையில் போய் செய்தி கொடுக்குறோமா, நம்ம வீட்டு கூட்டங்களில் போய் செய்தி கொடுக்குறோமா, நம்ம ஊழியத்துக்காக எங்கெல்லாம் போகிறோமோ அவருடைய கண்கள் நம்ம மேலே இருக்கும். அவருடைய பாதுகாத்து கொள்வார், நம்மளை பாதுகாத்து வழி நடத்துவாராமா. அதே போல் சங்கீதம் 65:11 சொல்லுது, வருஷத்தை உங்களுடைய நன்மையினால் முடிசூட்டுகிறேன், உன் பாதை நெய்யாய் பொழிகிறது. இந்த வருஷம், இந்த 2024 அவர் நன்மையினால் முடிசூட்டுகிறாராமா. நன்மையினால், வருஷத்தை உம்முடைய நன்மையினால், அவருடைய நன்மையினால் நம்மளை முடிசூட்டுவாராமா. நம்மளை வருஷத்தில் துவக்கம் முதல் முடிவு மட்டும் நன்மையினால் முடிசூட்டுவார். அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்ம மேலே வைக்கப்பட்டிருக்கும். அவருடைய கண்கள் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறதாமா. எப்பொழுதும் அவருடைய கண்கள் நம்ம கூட இருக்கிறது. நம்ம துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது, ஆண்டவருடைய பாடலை பாடும்போது, கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்ம மேலே இருந்து கொண்டே இருக்குமாமா. அப்படியா 2 நாளாகம் 16 9 சொல்லுது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு கொண்டிருக்கிற தம்முடைய வல்லமை விளங்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாமா. பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒரு செகண்ட் போதுங்க அவருக்கு, இப்படின்னா போதும், அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார். சில ப்ரோக்ராம் எல்லாம் லைவ்ல பார்க்குறாங்க. நம்ம இங்கிருந்து கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் தூர தேசத்திலிருந்தெல்லாம் பார்க்குறாங்க, வெளிநாட்டிலிருந்து பார்க்குறாங்க, இந்தியாவிலிருந்து பார்க்குறாங்க, பல இடத்துலேருந்து பார்க்குறாங்க. அதெல்லாம் இந்த உலக பிரகாரம காரியத்தில், விஞ்ஞானத்தில் அவ்வளோ வளர்ந்துருக்குது. ஆனால் ஆண்டவருடைய கண்கள் அப்பாற்பட்டது, எல்லைக்கு அப்பாற்பட்டது. அவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறாராமா. அதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறோமா, நம் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறோமா, பரிசுத்தமாக இருக்கிறோமா, நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு மகிமையாக இருக்குதா என்று நாம் சோதித்து நம்ம நடக்க வேண்டும். இந்த புதிய ஆண்டில் அப்படி இருக்க வேண்டும். உலகத்தில் பிசாசானவன் பல விதத்திலேயே பாவத்தை கொண்டு போடுகிறான், பல விதத்திலேயே உபதிரவத்தை கொண்டு வருகிறான். ஆனாலும் அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். நம்ம ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை, அவர் சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை உலக தீங்கிலிருந்து விலக்கி நம்மளை பாதுகாப்பாராமா. அவர் பாதுகாத்து வழி நடத்துகிறாராமா. 2 நாளாகவும் 7:15 சொல்லுது, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவமா இருக்கிறதாம். இந்த ஸ்தலத்தில், எந்த ஸ்தலம், ஆலயமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், எந்த ஸ்தலமாக இருக்கலாம், தொழில் ஸ்தாபனமாக இருக்கலாம், எங்கே ஜெபிக்கிறீங்களோ அவருடைய கண்கள் திறந்து இருக்கிறதாமா. அவருடைய செவிகள் கவனித்து கொண்டு இருக்கிறதாமா. அவர் கவனித்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறாராமா. நாம் ஜெபிக்கிற ஜபத்துக்கு, ஒவ்வொரு ஜபத்துக்கும் கர்த்தர் பதில் தருகிறார். நம்ம ஜெபிக்கிற ஜபம், ஒரு ஜபம் வீண் போகாது. சில நேரம் கொஞ்சம் தாமதிக்கலாம், ஆனால் கர்த்தர் பதில் கொடுப்பார். இந்த புதிய ஆண்டில் நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய கண்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார், மகிமையாக வைப்பார். 2023 விட இந்த 2024 உங்களோட ஊழியம் சிறப்பாக இருக்கும். உங்களோட ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கும். வேலை செய்து கொண்டிருக்கிறீங்களா, கம்பெனி வைத்து நடத்தி கொண்டிருக்கிறீங்களா, ஸ்கூல் காலேஜ் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறீங்களா, இந்த வருடத்தில் ஜபத்தோடு ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபித்து நீங்கள் முயற்சி செய்யும் போது கர்த்தருடைய கண்கள் இருந்து உங்களை மென்மேலும் உயர்த்தி ஆசீர்வாதமாக வைப்பார். அவர் பூமி எங்களுடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதாமா. அது சங்கீதம் 90:15 சொல்லுது, தேவரீர் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். கடந்த வருடத்தில் சில சிறுமைகள் இருந்திருக்கலாம்,
சில நெருக்கங்கள் இருந்திருக்கலாம், சில பாடுகள் இருந்திருக்கலாம், சில துன்பங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டில் உங்களை மகிழ்ச்சியாக வைப்பார், மகிழ்ச்சியாக வைப்பார். மன மகிழ்ச்சியாக இருக்கிறதே நல்ல ஔஷதம். ஒரு மகிழ்ச்சியை தருவா. பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் பவுலடிகள் சொல்லுகிறார். அப்படி சந்தோஷமாயிருங்கள். எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நடத்துகிறார், கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், வல பக்கத்தில் இருக்கிறார். நான் வெட்கப்படுவதில்லை. என்ன வந்தாலும் அவரை சார்ந்திருங்க. அவரே நமக்கு கண்மணி போல நம்மை பாதுகாப்பாராமா. சங்கீதம் 17:8 சொல்லுது, கண்ணின் மணி போல நான் உன்னை காத்தருள்வாராமா. கண்ணின் மணி போல நம்மளை காத்தருள்வாராமா. அது வெளிப்படுத்தல் 21:5 சொல்லுது, சிங்காசனம் மேல் வீட்டிருக்கிறவர் இதோ புதிய சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சிங்காசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், சகலத்தையும் புதிதாக்குகிறாராமா. சகலத்தையும். 1997-8 நினைக்கிறேன், நான் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறேன். அப்படியே சபை புல்பீட் பகுதியில் ஊழியர்கள்லாம் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல ஒரு சிம்மாசனத்தை பார்த்தேன். அந்த சிம்மாசனத்தில் நான் குழந்தையை போல மடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு காட்சி கொடுத்தார். அப்படி ஆண்டவர் சிம்மாசனம், நம்ம அவருக்கு பிரியமாக இருக்கும்போது பிரியப்படுறவர்கள் அவர் என்ன பண்ணுறார், தன்னை அணைத்து கொள்கிறார், தன் மடியில் வைத்து கொள்கிறார். கண்மணி போல நம்மளை காத்து வழி நடத்துகிறாராம். அப்படியாக சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவர் இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன், சகலத்தையும் அவர் புதிதாக்குகிறாராம். எல்லாவற்றிலும் புது காரியங்கள். இந்த ஆண்டு எல்லாமே புதுசாக ஆண்டவர் செய்வார் அவருக்கு பிரியமாக நடக்கும்போது. எரேமியா 10:10 சொல்லுது, கர்த்தரே மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நித்திய ராஜா. ஒரே மெய்யான தேவனுங்க, அவர் தான் உண்மையான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அந்த ஜீவனுள்ள தேவனைத்தான் நாம் தொழுது கொள்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்த அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை நம்மளை நிரப்பிக்கொண்டே இருக்கும், நம்மளை வழிநடத்தி கொண்டே இருக்கும். எங்கே போகணும், எப்படி போக வேண்டும், எப்படி ஜெபிக்கணும், எந்த வசனத்தை சொல்ல வேண்டும், இந்த நாளுக்கு எதற்காக ஜெபிக்க வேண்டும், எந்த விண்ணப்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் உள்ளத்தில் போடுவார். ஆவியான உள்ளத்தில் போட்டு கிரியை செய்வார். கடந்த நாட்கள் கூட நான் ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபித்து கொண்டு, கடன் பிரச்சனைக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். இந்த கடன் பிரச்சனை இருக்கவங்களுக்கெல்லாம் கடன் நீக்குங்க ஆண்டவரே, வேலை ஸ்தலத்துலேயும் அதே போல் என்னென்ன துறையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கடனெல்லாம் எடுத்து போடுங்கப்பான்னு சொன்னால், அந்த நாளில் எங்கள் ஐயா கூட செய்தி கொடுத்தது கூட அந்த கடனை குறித்து தான் செய்தி கொடுத்தாரு. ஒருமனப்பட்ட ஆவி. இப்போ நம்ம ஜெபிக்கும்போது அந்த ஒருமனப்பட்ட ஆவி நமக்குள்ளே வரும். அதுக்கு முந்தின மாதத்தில் நான் ஒரு வசனத்தை வாசித்தேன், அந்த சங்கீதம் 121. இப்போ ஐயா பாஸ்டர் ஐயா கொண்டு வந்த செய்தியும் அந்த சங்கீதம் அவர் சொல்கிறாரு, இந்த செய்தி தான் நான் எடுத்தேன் அப்படின்னு. அப்போது நம்ம முன்கூட்டியே ஆண்டவரோட ஒருமனப்பட்ட ஆவி நம்ம ஜெபிக்கும்போது அந்த ஒருமனப்பட்ட ஆவி நமக்குள்ளே வந்துடும். அதனால் நாங்கள் ஜெபித்து நம்ம ஆண்டவருடைய காத்திருந்து போகும்போது நம்ம ஆண்டவர் நம்ம தெளிவாக பேசுவாராமா. இந்த வருடத்தில் கூட கர்த்தர் நன்மையானதை தருவாராமா. சங்கீதம் 85:12 சொல்லுது, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். நன்மையானதை கொடுப்பா. உலகத்தில் சில பாடுகள் விபத்துகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனங்கள், ஊழியக்காரர்களுக்கு நன்மையானதை செய்வார். அதே போல் நம்மளும் இந்த தேசத்துக்காக நல்லது நடக்கணும் ஆண்டவரை. இந்த தேசம் பாதுகாக்கப்படணும். இந்த தேசத்தில் இருக்க ஒவ்வொரு ஜனங்களும் உம்மடை சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்களப்பா. ஒருத்தர் கூட நரகத்துக்கு போகக்கூடாதப்பா. நம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். திறப்பிலிருந்து ஜெபிக்க வேண்டும், அதிகாலையில் ஜெபிக்க வேண்டும், குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்க வேண்டும், தனி ஜெபத்தில் ஜெபிக்க வேண்டும். இந்த தேசத்துக்காக, தமிழகத்துக்காக, நம்ம பட்டணத்துக்காக, எங்கெல்லாம் நம்ம ஊழியத்துக்கு போகிறோமோ அந்த ஜனங்களெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு திருச்சபைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு பாஸ்டர் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஊழியக்காரர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவங்க குடும்ப பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டும், அவர் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த டிவி நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொருவரும், இந்த போன் மூலமாக டிவியில் பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். அவங்களுக்கு நன்மையானது செய்யுங்க ஆண்டவரை. அப்படி நன்மையாக நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். யோபுக்கு நெருக்கங்கள், பாடுகள், நிந்தனைகள், வியாதிகள் வந்தது, எல்லாத்தையும் இழந்தார். ஆனால் யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சோஸ்திரம் பண்ணார். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட தேவனை தூசிக்கவில்லை, தேவனை மகிமைப்படுத்தினார். அப்படியாக யோபு 42:10 யோபு தன் நண்பனுக்காக வேண்டுதல் செய்தார், சிநேகிதனுக்காக வேண்டுதல். அவரே பாடுகளோடு கஷ்டத்தோடு இருக்காரு, அவர் சிநேகிதனுக்காக ஜெபித்தாரு. யோபின் சிறையிருப்பை மாற்றி 2 ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யோபு முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார்.
ஜெபிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, துதிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஊழியக்காரரை பாருங்க, அவங்க வந்து ஜெபித்தாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்தாங்க, அனைவருக்கும் நல்லது செய்தாங்க. அதனால் இன்றைய நாளில் பார்க்கும்போது பெரிய பெரிய பிரபலமான ஊழியர்கள் பிரகாசமாக இருக்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல் அந்த ஊழிய முன்மாறி நம்ம கர்த்தரை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும், நமக்கு முன்னால் இருந்த ஊழியக்காரருடைய நடவடிக்கையை பார்க்க வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும். அப்பொழுது நம் மேன்மையாக வைப்பாராமா, நம்மளை உயர்த்தி வைப்பாராமா, நமக்கு எல்லா விதத்திலும் அவர் வழி நடத்துவாராமா. ஆதியாக 26:12 சொல்லுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை கொடுத்தார். பஞ்ச காலத்தில் கூட ஈசாக்கு விதைத்த போது ஆண்டவரை நினைச்சு விதைச்சிருப்பாரு, ஆண்டவரை துதிச்சு விதைச்சிருப்பாரு, ஆண்டவரை மகிமைப்படுத்தி விதைச்சிருப்பாரு. அதனால 100 மடங்கு ஆசீர்வதித்தாராமா. 100 மடங்கு, அந்த 100 மடங்கு ஆசீர்வாதம் இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு கொடுப்பார். உங்களை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுப்பாராமா. சங்கீதம் 77:14 சொல்லுது, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள் உம்முடைய வல்லமை விளங்கும் பண்ணும். அப்படி அதிசயமான தேவனா இருக்கிறார் அவர், அதிசயமான தேவன். ஜனங்களுக்குள்ள அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறாராமா, விளங்க பண்ணுகிறார். எங்கெல்லாம் கூடி ஜெபிக்கிறாங்களோ, ஆராதிக்கிறாங்களோ, கர்த்தருடைய மகிமை கடந்து வரும், வல்லமை கடந்து வரும். கடந்த நாட்கள் இருந்தது போல் இல்லாதபடி இந்த ஆண்டில் என்னை அக்கினியாக மாற்றும், என்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரை, என்னை உம்மை போல பிரகாசமாவையும் அப்படி சொல்ல வேண்டும். ஆண்டவர் அப்படி செய்வார். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் ஆசீர்வாதமாக வல்லமையாக இந்த ஆண்டில் பெரிய காரியம் செய்வார், ஒரு எழுப்புதலை தருவார். நம்ம இருக்கக்கூடிய இடத்துல, நம்ம இருக்கக்கூடிய பட்டணத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார். நம்ம ஒரு சமூகத்தில் காத்திருக்கும் போது எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி ஜெபிக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தருகிறார். சங்கீதம் 92:10 சொல்லுது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் கொம்பை வந்து காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவாராம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுவோம், புது எண்ணெய் நமக்குள்ள வரும், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நிரப்ப. அந்த புதிய ஆண்டில் நமக்குள்ள ஒரு புது ஆசீர்வாதம், அபிஷேகத்தினால் நம்மளை நிரப்புவார், வல்லமையினால் நிரப்புவார், அக்கினினால் நிரப்புவார், காண்டாமிருகத்தின் கொத்த பலனை நமக்கு தருவாராமா. எரேமியா 40:4 சொல்லுது, நான் உன்னை பத்திரமாக பார்த்து கொள்வேன். ஊழியத்தில் போகும்போதும் வரும்போதும் பத்திரமா பார்த்து கொள்வார். நம்ம குடும்பத்தை, மனைவி பிள்ளைகளை பத்திரமா பார்த்து கொள்வார். ஒவ்வொரு விசுவாசிகளுடைய குடும்பத்தை பத்திரமா பார்த்து கொள்வார். ஒவ்வொரு ஜனங்களை பத்திரமா பார்த்து கொள்வார். எப்போ நம்ம அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் கூட இருங்க, என்னை வெறுமையாக்குறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தாழ்த்தும் போது, நம்ம அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, அவருக்கு சரண்டர் ஆகும்போது நம்மளை பத்திரமா பார்த்து கொள்வார். இந்த ஆண்டு முழுவதிலும் நம்மளை பத்திரமா பாதுகாத்து வழி நடத்துவாராமா. அதே சங்கீதம் 33:9 சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளைட்டான் இருக்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளைட்டான் இருக்கும். அவர் என்ன சொன்னாலும் அது ஆகும். இயற்கை பார்த்து அமைதலால் அமைதியானது. அதே போல் எல்லாம் அவருடைய கண்ட்ரோல் இருக்கிறது. இப்போ அவர்கிட்ட நம்ம தாழ்ந்து போகும்போது, அவர்கிட்ட நம்ம வெறுமையாக்கும் போது, அவர் எல்லாம் அவரோட கண்ட்ரோல் இருந்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்துவாராமாம். சங்கீதம் 32:8 சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர் நமக்கு நல்ல போதகராக இருப்பாராமா. நம்ம நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டுவார். அதனால நம்ம மேல ஒரு கண்ணை வைத்திருக்கிறாரா, கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை செய்வார். இந்த ஆண்டு முழுவதிலும் நமக்கு நல்ல ஒரு போதகராக இருப்பார், நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பார். அவருடைய கண்கள் நம்ம மேல இருக்கும். அவர் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்வாராமாம். சங்கீதம் 34:15 சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் வந்து நீதிமான்கள் நோக்கமாய் கொண்டே இருக்கிறது. அவர் கண்காணிச்சு கொண்டே இருக்கிறார். அவருடைய கூப்பிடுதலுக்கு எல்லாம் என்ன வரமா, அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது, அவருடைய காது திறந்திருக்கிறது. அவரை திறந்து நம்மளை எல்லாத்தையும் பாதுகாத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறாராமா. அதனால் நம் சங்கீதம் 37:4 சொல்லுது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் உனக்கு அருளச் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது நம்ம இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் அவர்களை அருளச் செய்வார். மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:4 சொல்லுது, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். நம்ம சந்தோஷமா இருக்கிறதே நமக்கு பலன். நெகேமியா 8:10 சொல்லுது,
நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதே நமக்கு பலனாமா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது நமக்கு ஒரு பலனை தருகிறது, ஒரு சந்தோஷத்தை தருது, ஒரு ஆறுதலை தருகிறது, ஒரு நமக்கு ஒரு சமாதானத்தை தருகிறது. அதே போல் சங்கீதம் 37:23 சொல்லுது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். நம்ம நல்ல மனிதனாக, கர்த்தருக்கு உண்மையாக, நம்ம பரிசுத்தமாக அவரிடத்தில் நடக்கும்போது என்ன பண்ணுறாராமா, அவர் நமக்கு எல்லா விதத்திலும் அவரோட வழிகள் கர்த்தரோட பிரியப்படுறாராமா. அவரோட கால்கள் உறுதிப்படும். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழிகள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறாராம். இந்த வழியில் அவர் பிரியமாக இருந்து வழி நடத்துகிறார், கூட இருந்து நமக்கு பிரியப்படுகிறார். நம் தேவன் நம்ம மேலே எவ்வளோ பிரியமாக இருக்கிறார். என் பிள்ளை வராதா, என் சமூகத்தில் ஜெபிக்காதா, காத்திருக்காதா, எனக்கு காத்துட்டு என்னை கூப்பிடாதா என்று ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். அவர் பிரியப்படுகிறார். நம்ம கூட இருந்து இந்த ஆண்டில், இந்த 2024 எல்லா விதத்தில் ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் 3:34 சொல்லுது, தேவனால் அனுப்பப்பட்ட தேவ ஆவி, தேவனுடைய வார்த்தை பேசுகிறது. தேவன் அவருக்கு ஆவியை அளவில்லாமல் ஆவியை கொடுத்திருக்கிறாராம். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அளவில்லாமல் இந்த ஆண்டில் நமக்கு அளவில்லாமல் ஆவியை கொடுப்பார். இந்த 2024 ஆவியில் நிரப்புவார். நம்ம ஆவியில் நிறைந்து ஜெபிப்போம், ஆவியில் நிறைந்து நம்ம பாடுவோம், ஆவியில் நிறைந்து துதிப்போம். ஆவியிலிருந்து ஊழியம் செய்யும்போது, ஆவியில் நம்ம இருந்து ஜெபிக்கும் போது கர்த்தருடைய மகிமை நம்மளை நிரப்பிடும். கர்த்தருடைய பிரசனம் நம்ம மூடிடும். ஜனங்கள் உலக மக்கள் இயேசுவை நமக்குள்ள பார்ப்பாங்க, பார்த்து சந்தோஷப்படுவாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க. அதனால் நம்ம இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். இந்த ஆண்டு முழுவதிலும் எந்த காரியத்தில் இருந்தாலும், எங்கே போனாலும், ஏசப்பா கூட இருங்க, என்னை வழி நடத்துங்க, எனக்கு உமக்கு பிரியமான செய்ய கற்றுத்தாங்கப்பா, உன்னுடைய ஆலோசனை நடக்க உதவி செய்யும். அப்படி நம்ம ஆண்டவருக்கும் நம்ம இருக்கக்கூடிய சபைக்கும் உண்மையும் உத்தமமாக பிரியமாக இருக்கும்போது கர்த்தர் இந்த ஆண்டில் 100 மடங்கு ஆசீர்வதித்து மேன்மையாக வைப்பார். இந்த நாளில் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி நாம் கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, மகிமையின் ராஜாவே, மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. கிருபையின் தேவனே, இந்த வேளையில் கூட அந்த நியூ கிரேஸ் டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. நம்முடைய கண்கள் அவர்கள் மீது எப்பொழுது இருக்கட்டும் அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகக்கூடாதாண்டவரை. அல்லே லூயா ராபா நீமா ஷகாதா லாபா ராபா ரீகாதா நாமா ஷகாதா லாபா. நானே உங்களுக்கு வழியும் சத்தியும் ஜீவனுமாயிருப்பேன். நான் உங்களை விட்டு விலகுவதில் உங்களை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். ரீபா நாமா ஷகாபா லாபா ராபா. எந்த ஸ்தலத்தில் நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுறீர்களோ நான் அந்த ஸ்தலத்தில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவேன். ரீபா நாமா, என் சமூகம் உங்களுக்கு முன்னே சொல்லும். நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன். ரீபா நாமா ஷகாதா லாபா ராபா நீமா ஷகாதா லாபா. நீங்கள் ஆவியிலிருந்து ஜெபிக்கும் போது என்னுடைய மகிமை அளவில்லாமல் நான் ஊற்றுவேன். ரீபா நாமா ஷகாதா லாபா லாபா. ஒன்றுக்கு குறித்து கலங்காதபடி துதித்து கொண்டே இருங்கள், என்னை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். நானே பிரத்யட்சமாக உங்கள் மத்தியில் வெளிப்படுவேன். சகல ஜனங்களுக்கும் நீங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ரீபா நாமா ஷகாதா லாபா. நான் உங்களோடு இருந்து பெரிய காரியம் செய்வேன். ஆமே. நன்றி ராஜா, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களோடு இடைபெற்று கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். 2024 ஒவ்வொரு ஜனங்களை ஆசீர்வதியும், ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும், விசுவாசிகளை ஆசீர்வதியும், கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதியும். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சி இன்னும் பார்க்கக்கூடியவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை. அவர் என்னென்ன தேவையோடு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, அதிசயங்களை காணப்பண்ணும். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கடன் பிரச்சனை எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தாங்காண்டவரை. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை தாங்க, ஞான அறிவினால் நிரப்புவீராகண்டவரை. அல்லே லூயா ராபா நீமா ஷகாதால் அந்தாலாபா ரீகாதா நாமா ஷகாதாலா. பிள்ளைகளோட படிப்புக்கு எஜுகேஷன் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படட்டுமப்பா. இந்த ஆண்டில் எல்லா ஆண்டவரை பொருளாதாரத்திலும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. நன்மையானதை நீ கட்டளையிடுவீராகண்டவரை. எங்கெல்லாம் போகிறார்களோ வருகிறார்களோ உங்களுடைய செட்டைக்குள் மறைத்து கொள்ளும், இரத்த கோட்டைக்குள் மறைத்து கொள்ளும், உடைய அக்கினினால் வேலையடைத்து கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து ஆண்டவரை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி.
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். God bless you.